இப்போ இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 3 பேருக்கு மட்டும் ஆன்ம விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வழக்கம் போல் ஆன்ம விடுதலை இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அது உருவாக்குது. அந்த மாதிரி நிச்சயமாக கரூர் இன்சிடெண்ட் வந்து சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சம் விடுறதா இல்லை, விடாதுங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அவங்க அந்த வலியையும் அந்த வேதனையை வந்து அவங்களால தாங்க முடியாது. அது ரொம்ப போராட்டமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு வேற மரண அவஸ்தைங்கிறது. அது ரொம்ப கொடூரமான இருக்கும். அதை ஜீரணிக்க முடியாது. இன்னைக்கு உருவாகிற நிறைய ஆசிரமத்துக்குள்ளேருந்து எந்த டாபிக் பேசப்படலையோ, எது இன்னும் நல்லா கிளியராக விவாதிக்கப்படணும்னு நினைக்கிறதோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதை பேசுறதுக்கு அதை முற்படுகிறாரு, அதை சொல்கிறாரு. இந்த மேல் நோங்கி வரும்போது எது வெளியில் வருதோ அதை தான் மக்கள்கிட்ட கிடைக்கப்படணும், மக்களுக்கு கொடுக்கப்படணும்னு அன்னன்னைய காலகட்டத்தில் அது நம்ம பயணத்துக்குள்ளே எப்பெல்லாம் தியானத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் மேல் நோங்கு இருக்கோ அதை நான் விவாதிக்கிறோம். அப்போ அந்த தேடுதல்கள் நிற்கிறதே இல்லை. தேடுதல்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் தேடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அனுபவமோ ஏதோ ஒன்று ஏற்படும் போது அவங்க சொல்கிறத மற்றவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்கள ஒரு ரொம்ப பிரபலமாகும்போது மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களையே குருவாக கூட ஏற்றுக்கிறாங்க. அப்போ தேடி 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 அந்த தேடி எண்டு வரைக்கும் போகிறாங்க. அப்போ தேடி போயிடல ஒரு இடத்துல சமாதி ஆகலாம், செத்தும் போகலாம். உயிருங்கிற ஒரு பொருள் உடலுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. உயிரோடு இருக்கும்போதும் உயிரை பார்த்ததில்லை. ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு உயிரை அவரும் பார்த்ததில்லை. ஆனால் நீ தேடி முடித்து கடைசியாக நீ வந்து கடவுளை அடைய மாட்ட, வரம் பெற மாட்ட. அங்கே நீ எது பெறுவன்னா ஏதும் இல்லை அப்படின்னு ஒன்று பெறுவ. அதனால தான் நிறைய ஞானிகள் இல்லாமல் போயிடுறாங்க. அதை உங்களால் பார்க்கவே முடியல. அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க. அங்கே அதான் நம்ம வந்து ஒரு நிறைய இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம விவாதிக்கணும். அதை நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அங்கே வெளிச்சத்தில் உட்காந்து பேசுவோம். நேற்று வந்து நம்ம ஒரு தியானத்தில் நம்ம எப்பயுமே வந்து ஓய்வில் இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த எத்தனையோ இயற்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய இழப்புகள்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது வந்து அந்த காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சூடு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த தீவிரவாதிகள் வந்து
நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்ததுக்கு அந்த நடந்துச்சு இல்லை, அது வந்து அந்த பனிலிங்கத்துக்கு அந்த மலை அடி அந்த அங்கே கீழே வந்து அங்கே நடந்ததில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது, நாங்கள் முல்லை பெரியார் அணை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும்போது அங்கே இறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்ம விடுதலை கொடுக்கணும்னு சொல்லும்போது கொடுத்தான். இப்போ இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 3 பேருக்கு மட்டும் ஆன்ம விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வழக்கம் போல ஆன்ம விடுதலை இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அது உருவாக்குனுச்சு. அது எப்படின்னா, இன்ன வரைக்கும் என்னுடைய உடலை அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் போய் ஆன்ம விடுதலை கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த முறை என்னன்னா, அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு உடலை வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற அலைவரிசை வெளியில் போய் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு 3 பேருக்கு மட்டும், ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர், யார் என்னன்னா நமக்கு தெரியாது. அவங்க தந்தையாருடைய பல நாள் போராட்டத்தில் அந்த 3 பேருக்கு, அந்த 3 பேருக்கும் ஆன்ம விடுதலை கொடுத்து திருச்செந்தூர் கடல்களில் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து திருப்பியும் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் திருப்பியும் ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கும் போது, அப்புறம் அதே செயலில் யாரெல்லாம் அங்கே அந்த கரூர் அந்த இன்சிடெண்ட்டில் தவறி இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ம விடுதலையை நம்ம வந்து கொடுத்தோம். இது மாதிரி கொடுக்கறது கிடையாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா சில துர்மரணங்கள் இருக்கும்போது, சில விதமான ஒரு மரணங்கள் இருக்கும்போது எல்லா மரணத்துக்கும் எல்லா நேரத்துலையும் நம்ம கொடுத்துட முடியாது. அது தர்மத்தை மீறுற மாதிரி ஆகிப்போயிடும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற சில சூழல்களை நம்ம மீற முடியாது. ஆனால் இது ஏதோ ஒரு விதத்தில் அது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். அது எனக்கு தெரிஞ்சு அங்கே நடந்த இன்சிடெண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு லைவாக இருக்கிற இன்சிடெண்ட் மாதிரி எனக்கு தியானத்தில் தோணலை. அது ஏதோ ஒரு மனிதர்களுடைய மனித செயல் தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது. நிச்சயமாக இது வந்து எப்படி அந்த பாகிஸ்தானுடைய வார் எப்படி அந்த செயல் இருந்து அந்த அவங்க சுட்டவங்களுக்கு வந்து ஒரு சரியான செயலை வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு செயல் வடிவம் காட்டுனுச்சோ, அந்த மாதிரி நிச்சயமாக கரூர் இன்சிடெண்ட் வந்து சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சம் விடுறதா இல்லை, விடாதுங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. இனிவரும் பார்க்காத விஷயத்த மனித அறிவை பயன்படுத்தினவங்க யார் அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே ஈடுபட்டிருந்தாலும் அது ரொம்ப மோசமாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிறதான், குழந்தைகள் மீது வந்து நமக்கு வந்து ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நான் வந்து எப்பயுமே குழந்தைங்க மீது ஒரு பெரிய கவனம் வச்சுருப்பேன். நான் அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா, மரணம்னா என்னன்னா அந்த புரிதலோ வலியோ எதுவுமே தெரியாது அதுங்களுக்கு. அப்படி இருக்கிற அந்த ஜீவன்களுக்கு வந்து எந்த சூழல்லையும் நான் முடிஞ்ச அளவுக்கு எப்போ தியானத்துலேருந்து வந்தனோ, எப்போ நான் ஒரு கவனத்தில் ஒரு வளர தொடங்கணும், அந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையும் குழந்தைங்க மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு கவனம் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட நிறைய குழந்தைங்கள் செயலில் நான் ரொம்ப கவனமாக தான் பணி செஞ்சேன். அப்போ நான் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளேயே நான் பணி செய்யும்போது அந்த குழந்தைங்க மீது ஒரு கவனம் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அவங்க அந்த வலியையும் அந்த வேதனையை வந்து அவங்களால தாங்க முடியாது. அது ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சொல்லுவாங்கள்ல, மரண அவஸ்தை அப்படின்னா, அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவஸ்தை, அந்த உயிர் பிரிகிற தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப, அதனால தான் அதுக்கு வேற மரண அவஸ்தைங்கிறது. அது ரொம்ப கொடூரமான இருக்கும், அதை ஜீரணிக்க முடியாது. அது ஒரு குழந்தைங்க, அது ஆக்சிஸ் காற்று வந்து அந்த லோவாக வருது, இல்லை அவங்கள ஏதாவது நசுக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல். அது வந்து ஒரு பொழுதும் அந்த மாதிரி ஒரு சூழல் அது வந்து நிகழக்கூடாது, குழந்தைங்களுக்கு நிகழக்கூடாதுங்கிறது தான். ஒரு பெரியவங்க நடுத்தர வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம அதை கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும், அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களால் அது பேலன்ஸ் பண்ண முடியாது. அது நம்ம ரொம்ப ஒரு நேற்றெல்லாம் ரொம்ப அதுக்குள்ளே தான் அது ஒரு செயல் வடிவமாக என்னை கொண்டு போய் வச்சுருந்துச்சு. அதனால் அது ஒரு நல்ல செயலாக கரூரே ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றிருக்கிறோம். கரூரில் இருந்த அந்த ஓலை சத்தம், கரூரில் இருந்த ப்ராப்ளம், அந்த ரோடு, அந்த செயல், அங்கே கடை வச்சுருக்கோம் எல்லாரும் வந்து ஒரு இயல்பாக இருக்க முடியாது. அந்த தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒட்டுமொத்தமான அந்த தன்மையை நம்ம மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை வந்து உருவாக்கி அதை கொடுத்தோம். அது இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கடினம். அந்த அலைவரிசைகள் வந்து ரொம்ப கடினம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பேரண்ட்டுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கும் அவ்வளோ பெரிய கடினமும் இருக்கும். அதையும் இயல்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தோம். அது இல்லாமல் தெய்வீகமான ஒரு செயல். இந்த மரணம் வந்து அந்த நடந்த விதம், அது இருக்கிற விஷயம் வேறையாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப ஒரு உணர்வு, அது வேற மாதிரியான ஒரு சூழல் வந்து அந்த நடந்திருக்கு. அதனால் வந்து அது ஒரு நல்ல செயலுக்கு அந்த
அந்த சூழலையே நம்ம மாற்றி கொண்டாந்துருக்கோம். அதனால் இது வந்து இந்த மாதிரி மனித அறிவை பயன்படுத்தி பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மோசமான விளைவுகளை அவங்க சந்திச்சே தீருவாங்க. அது ஒரு நல்ல போக்கும் இல்லை. அதனால் நீங்களும் பப்ளிக்கில் எப்பயுமே பொது வாழ்க்கையில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக உங்கள் குழந்தைங்களை, உங்கள் வாழ்க்கைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நான் அதனால தான் சொல்கிறது, திருவிழாக்கள் பெரிய கூட்டங்கள்லாம் குழந்தைங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கவனமாக கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் திருவிழாக்கள், கட்சியோட மாநாடு இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே பார்க்குறீங்க, ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய செயல்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஏதாவது ஒரு விளைவுகள், ஒரு இன்சிடெண்ட்டை ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் ரொம்ப கவனமாக அதுக்குள்ளெல்லாம் கொண்டாட்டத்தங்களை தவிர்க்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க, குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அடிக்கடி. அதனால தான் எப்பயுமே அதை ரொம்ப கவனமாக அதை கையாளுங்க. ஃபெஸ்டிவலில் கூட, தீபாவளி மாதிரி பண்டிகையில் கூட உங்கள் குழந்தைங்க மேலே ஒரு கவனத்தை நீங்கள் வைங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுங்களுக்கு ஒரு சின்ன அடினா கூட அதுங்களால தாங்கிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களால் தாங்கிக்க முடியும், ஒரு விஷயத்த கடந்துருவீங்க. ஒரு மாத்திரை மருந்து போட்டாலும் போடலைனாலும் கடந்துருவீங்க. அதுங்களால் கடக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால நீங்கள் பெரிய பலவீனம் அடைவீங்க. அதனால் குழந்தைங்க மேலும் ரொம்ப கவனமாக அதை கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கோங்க. பொது விழாக்களில் குழந்தைங்களோட செல்றத, குழந்தைங்களோட இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. முக்கியமான ஒரு பேசுள்ள இடத்துக்கு மட்டும் போகிறத வச்சுக்கோங்க. அது எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல செயலாக அது இருக்கும். அதனால் மீண்டும் இந்த மாதிரி நிச்சயமாக பிரபஞ்சத்தில் அந்த குழந்தைங்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி இன்னொரு சூழல் உருவாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாமளும் தியானத்திலையும் நாமளும் அதை உருவாக்குறோம், நினைக்கிறோம். சரி, எல்லாம் அது காலத்தின் சூழல். அது ஒரு பேரிடர் காலம் அப்படிங்கிறது, ஒரு பேரிடத்தில் மழை, வெள்ளம், புயல், இந்த சுனாமி, பூகம்பம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி செயலும் ஒரு பேரிடர் மாதிரி தான். ஆனால் இது மனிதர்களால் ஏற்படுகிற பேரிடர், இயற்கையால் ஏற்பட்டுக்கிற பேரிடர் கிடையாது. இது மனிதர்களால் ஏற்பட்டுக்கிற பேரிடர் தான் இந்த பேரிடர். கரூரை பொறுத்தளவுக்கு இது இயற்கையாக நடந்த ஒரு பேரிடர் அப்படின்னு நான் கருதலை. இது மனிதர்களால் நடத்தப்பட்ட பேரிடர் அப்படிங்கிறது தான் நான் கருதுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கே கொஞ்ச நாளில் அதோடைய முழு வடிவம் வெளியில் வரும். அப்போ வரும்போது அதை பற்றி நீங்களும் அதை பற்றி ஒரு முழுமையாக அதை தெரிவிங்க. ஏன்னா நான் முழுமையாக அதை பார்த்துட்டேன். அதனால அதை நம்ம எது வரைக்கும் வெளிப்படுத்தணுமோ அது வரைக்கும் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். பார்க்கலாம் அது என்னன்னு. அதான் நான் தியானத்தில் நம்ம எத்தனையோ ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கேன். எத்தனையோ விஷயத்த ஒரு அனுபவ ரீதியாக தியானத்தில் நம்ம கடந்து வந்ததை சொல்லியிருக்கிறோம். எல்லா அருவத்துக்குள்ளேயும் தியானத்தை பற்றி ஒரு பர்ஃபெக்டாக நான் எனக்கு என்னுடைய சொந்த நான் எதை பார்த்தனோ, மிகைப்படுத்துதல் இல்லாமல் எனக்கு எதை அந்த பிரபஞ்சம் உணர்த்தப்பட்டுச்சோ, எது அது எனக்குள்ளேருந்து அது வாகித்து எதை விவாதிக்கப்படணும், எதை சொல்லப்படணும்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், அது மேல் நோங்கி ஒரு விஷயம் வரும்போது, அது இருக்கும்போது அது விவாதிக்கப்படணும், அது சொல்லப்படணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட செயலாக இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு செயல் அதை பற்றி தெரியாது. அது உள்ளேருந்து வெளியில் புறப்பட்டு வெளியில் வரும்போது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வெளியில் தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது யாருக்கும் தெரியாது. உங்களை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா இப்போ இன்னொரு மூணாவது தேர்ட் பர்சன் என்னன்னா உங்களுக்குள்ளேருந்து ஒன்று தெரியுதுங்க எனக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வாகித்து இருக்கிறதுனால தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். மற்றவங்களுக்கு எப்படின்னா, ஒரு நிர்பந்தத்திலேயோ ஒரு கட்டாயத்திலேயோ ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ணும்போதோ, ஒரு இடத்த கண்டக்ட் பண்ணும்போதோ, ஒரு சூழலில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது வர்ற மாணவர்கள்ட்ட, வர்ற மக்கள்கிட்ட ஒரு விவாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்குவாங்க. இப்போ ஆசிரியர், டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையாக இருந்தாலும் அது ஒரு நிர்பந்தம் தான். அதே பாடத்திட்டம் தான், அதே பாடத்திட்டத்தை தான் ஒரு மாணவன் தேர்ச்சியாகி அடுத்தடுத்த வகுப்புகளை போயிட்டே இருக்கிறான். ஆனால் வாத்தியார் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆவதுக்கு பாடம் எடுத்தவர் கடைசி வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அது ஒரு சூழலுக்குள்ள அந்த பாடத்திட்டத்தை விட்டு அவரால் வெளியில் வர முடியாது. ஏன்னா அது வேலை, அது ப்ரொஃபஷனல், அதுதான். ஆனால் அது கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை வேணால் கொஞ்சம் சோராட்சியப்படுத்தி அப்படி இப்படி வேணால் சொல்லலாம், அப்படி இப்படி வேணால் கிளாஸ் எடுக்கலாமே வச்சா அவர் அதே கிளாஸில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அது என்னென்னா அது வேலையாயிருது, அது ப்ரொஃபஷ்னலாக ஆயிடுது. அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே வெளியில் போக முடியாது. அது அரசாங்க சம்மந்தமாக இருக்கிறது, அது சம்மந்தமாக தான் நம்ம பணி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ சுற்றி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்படி தான் நிறைய இடங்களில், நிறைய சூழல்களில் தியானத்தை பற்றியோ, தியானத்துக்குள்ளே இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற வடிவத்தை பற்றியோ, இல்லை அலைவரிசையை பற்றியோ பேசும்போது நிறைய இடங்களில் நிறைய செயல்கள் அங்கங்கே நம்ம சில டாப்பிக்கில் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பொது இடங்களில் விவாதிக்கும் போது
அப்போ யாரெல்லாம் பொது தளங்களில் இயங்குறாங்க, அப்போ யாரெல்லாம் என்னென்ன மாதிரி தியானத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யாரெல்லாம் எதெல்லாம் மேல் நோங்கி பேசியிருக்கிறாங்க, குண்டலினி சக்தியோ, நெற்றிக்கண்ணை பற்றியோ, உடலை பற்றியோ, சக்கரத்தை பற்றியோ, தியானத்துக்குள்ள உயர்ந்த செயல்கள்லாம் எதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒருத்தர் உருவாகிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நார்மலாக இன்னைக்கு உருவாகிற நிறைய ஆசிரமத்துக்குள்ளேருந்து எந்த டாபிக் பேசப்படலையோ, எது இன்னும் நல்லா கிளியராக விவாதிக்கப்படணும்னு நினைக்கிறதோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதை பேசுறதுக்கு அதை முற்படுகிறாரு, அதை சொல்கிறாரு. அது மாணவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அது ஒரு போதனையாக அவங்க கேட்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு. ஆனால் நான் ஒரு நாள் கூட இந்த ரூட்டில் பயணித்ததே கிடையாது. ஒரு நாள் கூட இந்த திட்டம் கிடையாது. எனக்கு மேல் நோங்கி வரும்போது அந்த என்ன டாபிக் விவாதிக்கப்படணுமோ, என்ன மெசேஜ் வருதோ அது வர்றது தான். எது மேல் நோங்கி நிற்குதோ அதை பற்றி தான் நான் பேசுறது, அதுதான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ பிரபஞ்சம் என்னன்னா, உனக்குள்ளேருந்து எது மேல் நோங்கி எது வெளிப்படணும் அப்படின்னு இருக்கோ அதை வெளிப்படுறதுக்காக வாய்ப்பை உருவாக்குறாங்க. இப்போ தண்ணி டேமில் நிறைஞ்சதுக்கப்புறம் தண்ணியை திறக்கும் போது மேல் தண்ணி, கீழ் தண்ணி, அடி தண்ணின்னு இல்லை, தண்ணியில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வடிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரி தான் இந்த மேல் நோங்கி வரும்போது எது வெளியில் வருதோ அதை தான் மக்கள்கிட்ட கிடைக்கப்படணும், மக்களுக்கு கொடுக்கப்படணும்னு அன்னன்னைய காலகட்டத்தில் அது நம்ம பயணத்துக்குள்ளே எப்பெல்லாம் தியானத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் மேல் நோங்கு இருக்கோ அதை நான் விவாதிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு நமக்குள்ளே இருக்கிற எல்லா செயல்களும் பேசப்பட்டதையெல்லாம் கருத்தியலாக அப்படி தான். அப்போ எனக்குள்ள என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பார்த்த அனுபவத்தில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கலாம், இது சம்மந்தமாக யார் வேணாலும் கேள்வியும் கேட்கலாம், இது உண்மையாக அதுதான். இப்போ ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் உடலுக்குள்ள ஒரு தேடுதல் ஆரம்பித்தார். என்ன தேடுதல் ஆரம்பித்தார்னா, தியானம் அப்படின்னு ஒரு தேடுதலை தொடங்கினார். அப்போ தொடங்கும் போது அவருக்கு ஒரு குறிப்பு எது இருந்துச்சுன்னா, கீழே இருக்கிற ஒரு மூலாதாரம், அப்போ இடுப்புக்கு பக்கத்தில் மூலாதாரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு எழுத்து வடிவமாகவும் இருக்குது, பேச்சு வடிவமாகவும் நிறைய காணொளிகள் இருக்குது இங்கே இப்போ லைவ்ல. அப்போ அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு இந்த சக்கரம்னு சொல்லி 6லேருந்து 7 சக்கரம் இருக்குது, 6 சக்கரத்தை வச்சுட்டு 7வது சக்கரம்னு அந்த வடிவத்தையும் எழுத்து வடிவமாகவும் இருக்குது, பேச்சு வடிவமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை செயலையும் அவர் உடல் சம்பந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாமே அவர் கேட்குறாரு, படிக்கிறாரு. அது எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு தேடுதலோ அவருக்குள்ளே வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, முறையாக ஒரு குருக்கிட்டையோ யார்கிட்டையோ போய் அதுக்கு ஒரு உபதேசம் வாங்கி அவங்க என்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ அதில் ஒரு பயிற்சி எடுக்கிறார். அந்த பயிற்சிக்குள்ளே அவர் என்ன தேடுறாருன்னா, உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, உடலுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது, கீழே இடுப்பு கீழே இருக்கிறதுல ஒரு மூலாதாரம் இருக்குது, மேலே ஒரு மூலாதாரம் இருக்குது, இப்படி எல்லா வடிவத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. இதை அவர் கண்டறியறதுக்கும் இதுலேருந்து பயனடைகிறதுக்கும் இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வாழ்க்கையோடைய துன்பம் இன்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த விஷயத்தை தேடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த தேடுதலை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த தேடுதலை ஆரம்பிக்கும் போது அவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் தேடுறீங்க, அப்படிதானே தேடுறோம், அப்படிதானே தியானம் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தேடுதல்கள் உருவாகும் போது, அந்த தேடுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று கிடைக்குது. சில பேருக்கு ஆரம்பத்திலே கிடைக்குது, சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது, சில பேருக்கு கொஞ்சம் போக 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 கிடைக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த உடலுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த தேடுதல்கள் நிற்கிறதே இல்லை, தேடுதல்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் தேடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அனுபவமோ ஏதோ ஒன்று ஏற்படும் போது அவங்க சொல்கிறத மற்றவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்கள ஒரு ரொம்ப பிரபலமாகும் போது மக்கள் நிறைய பேர் அவங்களையே குருவாக கூட ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்டே நீங்கள் மற்றவங்க சொல்கிறதோட நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுக்குற கலையோ அவங்க கொடுக்குற உபதேசத்தையோ அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவருக்கும் என்னன்னா, நம்மளை தாண்டி நமக்குள்ள என்ன செயல் என்ன வடிவம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள என்னன்னா, இப்போ நம்ம சொல்கிறது மக்களுக்குள்ள சரியாக இருக்குது, அப்போ நம்ம சரியாக தேடி இருக்கோம். அப்போ இன்னும் சரியாக தேடப்பட்டு எதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கப்படணுமோ அதை மக்கள்கிட்ட கொடுப்போம் தான் தேடிக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா உலகம் முழுக்க இருக்கிறவங்க அப்போ தேடி 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 அந்த தேடி எண்டு வரைக்கும் போகிறாங்க. அப்போ தேடி போயிடல ஒரு இடத்துல சமாதி ஆகலாம், செத்தும் போகலாம். அப்போ சமாதி ஆக போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது குறிப்பு இருந்துச்சுன்னா, அவர் எழுதி வச்சுருந்தாருன்னா, புத்தகமாக எழுதி வச்சுருந்தாருன்னா நிறையா புத்தகம் போடுறாங்க. இல்லைனா அவர் பேசுனதே புத்தகமாக மாற்றுறாங்க. அப்படி இல்லைனா ஒரு குறிப்பு நிறையா எழுதி வச்சுருக்கிறாருல, அவர் சமாதிக்கு போனதுக்கப்புறம் அவங்க சார்ந்தவங்க அதை புத்தகமாக ஆக்குறாங்க. இல்லை அவர் இறந்தே போயிடுறாருன்னா அவர் டிராவலுக்குள்ளே இருந்த அனுபவங்களும் அது புத்தகமாக, அது வரலாறாக, அது ஒரு ஆவணப்படுத்தப்படுது. இப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்குள்ளே இருக்கும்போது
அந்த தேடுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு இடத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் தேடி தெரிந்ததில் நாம் கற்றுக்கிட்டது, நாம் பார்த்தது, நான் என்ன பார்த்தது அப்படின்னா, உடலில் எங்கேயும் நான் தேடி பார்த்துட்டேன், உயிரே இல்லை. உயிருங்கிற ஒரு பொருள் உடலுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. அப்போ உடலுக்குள்ள நான் எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் எது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட பொருள் அங்கே இல்லை. அப்போ நான் தேடி 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 அலைகிறேன். சரி, இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆகாயத்தில் தேடுறேன். இறைவன் ஆகாயத்தில் இருக்கிறாரு, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் தேடி பார்க்குறோம். அங்கேயும் ஆகாயத்துக்குள்ளேயும் யாரும் இறைவன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே தேடி பார்த்தா அங்கே இல்லை. சரி, சூரியனுக்குள்ள இறைவன் படுத்து கிடப்பாரு அப்படின்னு போய் பார்த்தா சூரியனே அங்கே உள்ளே போகிற வரைக்கும் தான் சூரியன் மாதிரி தெரியுது. சூரியனுக்குள்ளே போயிட்டா சூரியனே ஒன்றும் தெரியல. சூரியனே இந்த உலகம் மாதிரி விரிஞ்சு தான் கிடக்க வந்து சூரியனுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சூரியனும் ஒரு 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 எம்டி மைதானம் மாதிரி தான் கிடக்கு. வெளியில் வெளிச்சமாக தெரியுது, தூரத்தில் பார்க்கும்போது அது ஒரு உருவமாக இருக்குது. கிட்ட போக 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 அது உருவம் தான் தெரியுது. அந்த உருவத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே ஒன்றும் தெரியல. இப்போ சூரியனுக்குள்ளேயும் அலசி பார்க்குறேன், அங்கே ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் சந்திரனுக்குள்ளேயும் அலசி பார்த்தா அங்கே ஒன்றும் தெரியல. கோள்களுக்குள்ளேயும் அலசி பார்த்தா அங்கேயும் ஒன்றும் தெரியல. அப்போ நட்சத்திரங்கள் சொல்கிறது அதுக்குள்ளேயும் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை, என்ன இது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அப்போ இவர் அந்த வரும்போது ஒரு இடத்துக்குள்ளே தான் அவருக்கு அந்த அந்த செயலில் நாமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய செயலாக இருக்குது. அப்போ இதோடைய செயல், இந்த தியானம் எங்கேருந்து பிறக்கப்பட்டது, எதற்காக பிறக்கப்பட்டதுன்னா, நீயே ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தியானமே பிறக்கப்பட்டது. ஒன்று இருக்கு அப்படின்னு ஒன்று தேடுறோம்ல, அதுதான் சுவாரஸ்யம். ஆனால் தேடி முடிக்கும் போது ஒன்று இல்லை அப்படிங்கிறதான் அதோடைய சுவாரஸ்யமே. அங்கே இல்லைங்கிறது கடவுள் மட்டும் இல்லை, நீயே இல்லை அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. மருத்துவர் உயிரோடு இருக்கும்போதும் உயிரை பார்த்ததில்லை, ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு உயிரை அவரும் பார்த்ததில்லை, அதே மாதிரி ஒரு மனிதனும் பார்த்ததில்லை. அப்போ அதே மாதிரி ராமன், கிருஷ்ணன், சிவன் இந்த மாதிரி சொல்கிற எல்லா செயலையும் நீ இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற, தேடு. ஆனால் நீ தேடி முடிச்சு கடைசியாக நீ அடையலை, கடவுளை அடைய மாட்ட, வரம் பெற மாட்ட. அங்கே நீ எது பெறுவன்னா ஏதும் இல்லை அப்படின்னு ஒன்று பெறுவ. அதுதான் உன்னுடைய செயல் வடிவமாக இருக்கு. எதுவுமே இல்லை அங்கே அப்படிங்கிறத நீ ஒரு நாள் பெறும்போது அப்போ உனக்குள்ள என்னன்னா அந்த தேடுதல்கள்னா எது இருக்குன்னு நினச்சோமோ அது இருக்கா இல்லையான்னு தேடுனேன். அங்கே பார்த்தா அது இல்லை. அப்போதான் தெரிஞ்சு அங்கே நீயே இல்லைன்னு. இதுதான் நாம பார்த்த ஒரு 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 அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயல். அப்போ ஒருத்தன் எல்லாத்திலிருந்தும் விடுபடுறதுக்கான ஒரு சூழல் தான். இப்போ நம்ம இருக்கு அப்படின்னு நினைச்ச வரைக்கும் ராமலிங்க சுவாமி இந்த பணியில் இருந்தார். ஒரு இடத்துல அவருக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவருக்கு ஒரு அனுபவம், அவருக்கு ஒரு சூழல் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நானே ஒன்று இல்லைன்னு வந்துச்சு. அப்போ அவர் மறைஞ்சு போயிட்டார். அவருக்கு என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னா, அவருக்கு என்ன நிகழ்ந்துச்சுன்னா, அவர் ஒரு இருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது அவர் பிரசன்ஸில் பணி செஞ்சுக்கிட்டே இருந்தார். நான் ஒன்று இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அவரே அங்கே இல்லாமல் போயிட்டார். அப்போ இங்கே உங்கள் தேடுறவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நான் இருக்கிறேன்னு நினைக்கிறல்ல, நான் இருக்கிறேன் தான், நீ தேடிக்கிட்டே வா. ஆனால் ஒரு நாள் நீ தேடி முடிச்சுட்டு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். அப்போ நீ ஒன்று தெரிஞ்சுக்க போறல்ல, அதுதான் முக்கியமான ஒரு சூழல், முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்கே மனிதராகப்பட்டவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொருள், வீடு, நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்று இருக்கு, இதுதான் உலகம், இதுதான் செயல்னு தேடுறோம்ல. அந்த தேடி முடிச்சோடனே எண்டில் அங்கே ஆப்போசிட்லேயும் ஒரு பொருள் இல்லை, நீயும் ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத ஒரு நாள் நினைக்கும் போது நீயே அங்கே மறைஞ்சு போற, நீயே அங்கே ஒன்றும் இல்லாமல் போகிறாய்ங்கிறது தான் அதோட செயல். அப்போ இதை தான் ஏதுமற்ற நிலை அப்படிங்கிறதும், எதுவும் அடையவில்லை, எதுவும் நான் பெறவில்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான். இப்போ இதுதான் எம்டினஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும், அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற அடையாளமாகவும் ஒரு செயல் வடிவமாக இருக்கு. அப்போ நான் ஒன்று பார்க்கல, நான் ஒன்று அடையலை. அங்கே பார்ப்பதற்கும் ஒன்றும் இல்லை, அடைவதற்கும் ஒன்றும் இல்லை. அப்போ கடைசியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் இருப்பேன். ஒரு நாள் நான் இல்லை அப்படிங்கிற உணர்வுகள், ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன். ஏன்னா நான் இப்போ எப்படி உணர்ந்திருக்கேன்னா, நானே இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டேன். அப்போ ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன்.
அதனாலதான் நிறைய ஞானிகள் இல்லாம போயிடுறாங்க. அதை உங்களால பார்க்கவே முடியல. அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்களே இல்லாம போயிருவீங்க அங்க. புரியுதுங்களா? இப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, நானே ஒன்று இல்லை அங்க. அப்ப இதோட பொருள் என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு நாள் நிச்சயமா நான் இல்லாம போயிருவேன். அப்ப மறைந்து போய் விடுவேன். அப்ப இந்த வடிவத்தை தான் ஒவ்வொரு முறையிலையும் நீங்க இறைவனாக தோற்றி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா அலைவரிசையும் நான் ஒன்று இருக்கிறேன்னு பிரசன்ட் பண்றேன். ஒரு நாள் நானே ஒன்று இல்லை அப்படிங்கிறத ஒரு சூழல் வரும்போது நான் மறைந்து கொள்கிறேன். அப்ப நீ ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறல்ல, ராமன், கிருஷ்ணன், சிவன், ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று வச்சிருக்கல்ல, ஒரு தேடுறல்ல, அதை நீ தேடும் போது அங்க நீ என்ன தெரிஞ்சுக்கிறாய்ங்கிறது தான் அதோட தியானத்தோடைய மொத்த ரூட்டே தான், மொத்த செயலே தான். அப்போ உன்னுடைய வாழ்க்கையோட தத்துவமே தெரிஞ்சுக்கலாம். கடவுளை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற அருகாமையில் இருக்கிற எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நாள் ஒரு சூழலை தெரிஞ்சுக்குவ. நீ இப்போ ஒன்று இருக்கு அப்படின்னு நினைக்கிறல்ல, அது இருக்கு. ஆனா ஒரு நாள் இப்ப இருக்கிறத இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ அதை மாறணும். அதை தெரிஞ்சுக்கிற தருணத்துல நீயே ஒன்று இல்லைங்கிறத அதுதான் மாற்றம். அதுதான் தியானத்துல மாற்றம்னு சொல்றது. இப்ப நான் இது விடுகதை கிடையாது, கவிதை கிடையாது, அதுதான் மாற்றம். அப்ப ஒண்ணு இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சேன்ல, அதுக்கு தான் பல ஆண்டுகள் தியானம் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? நான் அங்க ஒண்ணு பார்க்கல, அந்த பார்க்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் அதுக்கு முன்னாடி தியானம் எதுலன்னா, தியானம் பண்ணிக்கிட்டே வரும்போது அங்க ஒண்ணு இருக்கு, நான் பார்க்க போறேன்னு தான் வந்துகிட்டே இருந்தேன். புரியுதுங்களா? அப்ப என்னுடைய அந்த தியானத்துக்குள்ள இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒண்ணு இல்லை. அப்போ ஒரு நாள் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் போராடி இருக்கேன். நன்றி, விடைபெறுவோம் அப்படின்னா பினிஷிங் பண்ணிட வேண்டிதான். புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் இதுதான். அதுதான் அவரும் சரி, மேல நம்ம நினைக்கிற ஒரு பெரியவரன்னு நினைக்கிறவரும் சரி, நாமளும் சரி, இது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். இது சம்பந்தமா நிச்சயமா உங்களுக்கு ஒரு குழப்பமும் டவுட்டும் வரலாம். வந்தா கேளுங்க கேள்வி.